சதனா சதனா ஏன் ஆடுற சதனா? சதனா என்னமாச்சு? சதனா ஏன் ஆடுற? நான் எத்தனை முறை கால் பண்ணேன், ஏன் ஆன்சர் பண்ணல? என்னம்மா என்ன ஆச்சு? எந்திரி தண்ணி குடி. சதனா எந்திரி எந்திரி தண்ணி குடி. தண்ணி குடி. சரி என்னாச்சு? ஏன் அழற? இதுக்கெல்லாம் ராதா தான் காரணம். ராதாவா? சரி அதுக்கு நீ ஏன் அழற? நான் அவளை எவ்வளவு நம்பின தெரியுமா? சொந்த சகோதரி மாதிரி நடத்தின. ஆனா அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். சரிம்மா, உன்னோட அன்புக்கு அவ கொடுத்த மரியாதை தான் நினைச்சுக்கோ. அழுவாத சதனா. சதனா ப்ளீஸ். ஆபீஸ்ல அஸ்வினி கூட என்னை கண்டபடி திட்டினா. அது கூட நான் பெருசா நினைக்கல. இலாவா அமைச்சிட்டோம். நான் எடுத்த முடிவு தப்பாக இருக்கு. என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க நம்பிக்கையை நான் கெடுத்துட்டேன். அதோட இலாக்கா அஸ்வினிக்கும் வீண் பிரச்சனை என்னால தாங்க முடியல. கார்த்தி சரி நீ அழுவாத. இல்லாம அமர்ச்சிட்டு திட்டினாங்களா? அவங்க திட்டிருந்தா கூட பரவாயில்ல, ஒண்ணுமே கேட்கல. சமாதானம் தான் சொன்னாங்க. அதனாலதான் மேல மேல எனக்கு குற்ற உணர்ச்சியை உண்டாக்குது. சரி முடிஞ்சு போன விஷயத்துக்கு அழுது ஒன்றும் ஆக போறது இல்லை சாதனா. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிச்சு செய்வோம். சரி கேஸ் ஃபைல் பண்ணிட்டீங்களா? அமர்ஜித் போறத சொன்னா. அப்படின்னா கவலையை விடு, நிச்சயமா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். கார்த்தி என்னம்மா? நமக்கு அந்த குழந்தை வேணாம் கார்த்தி. அவளோட கருமுட்டியில உருவாக்க போற குழந்தை நமக்கு வேணாம். ஒரு துரோகியோட உதவி நமக்கு தேவையில்லை. சரிம்மா வேணானா விடு. அதுக்காக நீயே அப்செட் ஆகுற? சரி நீ போய் குளிச்சுட்டு வா. நீ சரியா பேசுறன்னு அப்பா வருத்தப்பட்ட தெரியுமா? சாரி கார்த்தி, இருங்க இப்ப போய் குளிச்சுட்டு கீழே போய் அப்பாடு பேசலாம். சரி சாதனா, இனி நீ எந்த காரணத்துக்காகவும் அழக்கூடாது. உன்னோட தன்னம்பிக்கையும் தைரியம் தான் உனக்கு அழகு. புரியுதா? அஸ்வினி அம்மா என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? அம்மா அவர் அந்த சாதனாக்கு சப்போர்ட் பண்ணி என்ன வெளியே போக சொல்லிட்டாருமா. உன்னை வெளியே போக சொல்லிட்டாரா? எங்க இருந்து? ஆபீஸ்ல
ஆபீஸ்ல இருந்தா இதுக்கா இப்படி அழுதுகிட்டு இருக்க? இங்க பாரு, ஆபீஸ்ல 1008 பிரச்சனை இருக்கும். அதுக்காக அதெல்லாமா அவர் அவளுக்கு சப்போர்ட் பண்றாரு. என் மேல எந்த தப்பும் இல்லம்மா. அவதான் எல்லா தப்பும் பண்ணா. அது கேட்டதுக்கு ஆபீஸ் விட்டு வெளியே போன எல்லாரும் முன்னுக்கு அவமானப்படுத்திட்டாரு. என்னது? எல்லாரும் முன்னுக்கு அவமானப்படுத்திட்டாரா? அங்க என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லு. அது ஆக மொத்தத்துல மறுபடியும் காசை தொலைக்க போறீங்க. ஏமா, நீங்க எல்லாம் படிச்ச பிள்ளைங்க தானே? உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? நாங்க அவ்வளவு சொல்லியும் புதுசா ஃபேக்டரி ஆரம்பிச்சீங்க. இப்ப தொழிலுக்கு முக்கியமான மூலத்தனத்தையே தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. நான் என்னம்மா செய்வேன்? நானும் தான் சொன்னேன். யார் என் பேச்ச கேட்டா? உங்களுக்கே கோவம் வருது இல்ல? அத நான் கேட்டதுக்கு வெளியே போன எல்லாரும் முன்னுக்கும் கத்திட்டாரு. நீ என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் மத்தவங்க முன்னுக்கு உன்னை அவமானப்படுத்துறத நான் அனுமதிக்க மாட்டேன். அதுவும் தப்பு உன் பேர்ல இல்லாதப்ப. உங்க அப்பா வந்ததும் கண்டிப்பா இதை பத்தி நான் பேசுறேன். நீ ஆரம்பத்துல இதை பத்தி என்கிட்ட பேசின, நான் தான் இதை பெருசுப்படுத்தாம இருந்துட்டேன். அம்மா, இனிமே நாங்க போறதா இல்ல. நீங்க ஆபீஸ்க்கா? இல்ல, வீட்டுக்கு. என்ன அஸ்வினி சொல்ற? கற்பகம், என்ன ஆச்சு? ஏன் அஸ்வினி எழுதிக்கிட்டு இருக்கா? அது வந்து ஆபீஸ்ல சரிம்மா, நீ கவலைப்படாத, நான் பேசுறேன். வேண்டாம்ப்பா, நீங்க எதுவும் பேச வேணாம். பரவாயில்ல, விட்டுருங்க. இல்லைம்மா, இது கண்டிப்பாக பேசி ஆகணும். நான் பேசுகிறேன். நீ கவலைப்படாத. கற்பகம், அவளை கூட்டு போய் சாப்பாடு கொடு. அஸ்வினி, வந்து சாப்பிடு. எனக்கு வேணாம்மா. அஸ்வினி, சொன்னா கேளு, எப்படி வாதம் பிடிக்காத. போ. வா அஸ்வினி. சரிப்பா. என்ன பண்றீங்க? ஆமாப்பா. எங்க அஸ்வினி? அவனு வீட்டு வரலையாப்பா? ஏன் உனக்கு தெரியாதா? என்னப்பா இவ்வளவு நேரம் ஆகியும் மனைவி காணோம்னு கேட்குறேன். என்னமோ சாதாரணமா இருக்கிற? அவன் எங்கப்பா போயிருப்பா? அவன் அம்மா வீட்டுக்கு போயிருப்பா. வந்துடுவாப்பா. சரி, அவன் அங்கதான் போயிருக்கான்னு நிச்சயமா தெரியுமா உனக்கு? சரி, முதல்ல கால் பண்ணு. அவங்க வீட்டு கால் பண்ணு முதல்ல. இல்லப்பா, அவளை கூப்பிடறதா இல்லை. இல்ல, நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அஸ்வினி உன்னோட மனைவி, அவருடைய பாதுகாப்பு உன்னுடைய பொறுப்பு. அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டாப்பா. அவன் அம்மா வீட்டில் தான் இருப்பான். இந்த மாதிரி குருட்டு நம்பிக்கல வேணாம், முதல்ல கால் பண்ணு. இல்லைப்பா, நான் மாட்டேன். நானே வழி அவளை தேடி வந்து தான் ஒர்க்லாம் பண்ணுறான். நான் என் சுய கவனத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன இல்ல, என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? அவளோட ஆணவமும் பொறாம குணம் தான். இல்லப்பா, அஸ்வினி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. ஆமா, இவ்வளவு நாளைக்கு அப்புறம் என்ன இப்படி உங்களுக்குள்ள? ஏதாவது காரணம் இருக்குமே. அப்பா, அவளுக்கு பிரச்சனை பண்றதுக்கு காரணமே தேவையில்லப்பா. நானும் எவ்வளோ தனிஞ்சு பேசி பார்த்துட்டேன். பிரயோஜனமே இல்லைப்பா. ப்ளீஸ்ப்பா, இதோட விட்டுருங்க. மேலும் கேள்வி கேட்டு என்னை கஷ்டப்படுத்தாதீங்க. இல்லப்பா, இனிமே எதையும் கேட்க மாட்டேன். ஆனா ஒண்ணு, உங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கு. உங்க அனாவசிய சண்டையில அதோட வாழ்க்கை பணையம் வச்சிடாதீங்க. அவ்வளவுதான். போங்க.
மா என்னடா? அம்மாங்க அம்மா பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்களா? எப்போ வருவாங்க? நாளைக்கு வருவாங்கம்மா. ஏன் என்ன கூட்டிட்டு போல? நாளைக்கு உன்னை கண்டிப்பாக கூப்பிட்டு போவாங்க. போய் படி. சாதனா மா சாதனா மாமா என்னம்மா இன்னும் நீ வேலைக்கு புறப்படலையா? இல்லை மாமா, மனசு சரியில்லை. என்னம்மா நேற்று நடந்ததே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறியா? சொல்ல மறந்துட்டேன், நேற்று உனக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. நீ வேற மனசு சங்கடமாக இருந்தியா, அதனால தான் கொடுக்கல. பாரு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், கவலைப்படாமல் இருமா. அன்புள்ள அக்கா, எனக்கு தெரியும் நீங்கள் என் மேலே ரொம்ப கோவமாக இருப்பீங்க. உங்கள் கண்ணுக்கு இப்போ நான் ஒரு துரோகியாக தான் தெரிவேன். என்னோடய சூழ்நிலையிலேருந்து பார்த்தா அது புரியும். 5 லட்சம் கடன், எப்போவும் வட்டி முதலிங்களோட காவல், நாளைக்கு விடியல் நிச்சயம் இல்லாத அம்மா, இதையெல்லாம் தாண்டி திடீர்னு ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி உங்கள் ஃபார்முலாவை திருடி தர சொல்லி என்னை வற்புறுத்தினாங்க. 8 லட்சம் பேரை பேசினாங்க. எனக்கு விடுதலை கிடைக்கும் யோசித்தேன், திருடி கொடுத்தேன். ஆனால் உங்களுக்கு தெரியாதது ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு ஜூஸ் மேக்கிங் ஃபார்முலா மட்டும்தான் கொடுத்தேன். அமரனை கண்டுபிடிச்சது அந்த ஜூஸ் ஃபார்முலா மட்டும் இல்லை, கேனிங் செய்கிற டின்னோட ஃபார்முலாம் தான். அந்த டின்னுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஜூஸ்க்கு லாங் லைஃப். அதனால் அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கோட ப்ராடக்ட் ரொம்ப சீக்கிரம் எக்ஸ்பயர் ஆகும், பெரும் நஷ்டம் வரும். நீங்கள் அவங்கள சூ பண்ணி பணம் வாங்க முடியும். உங்களோட ப்ராடக்டோட யூனிக்னஸ் எல்லாருக்கும் தெரிய வரும். இது உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வர்டைஸிங். ஆல் தி பெஸ்ட் யூ ஆல். நீங்கள் இந்த கடிதத்தை படிக்கும்போது நான் வெளிநாட்டில் இருப்பேன். எனக்குள்ளேயே நல்ல ரத்தம் ஓடுது. நான் துரோகி இல்லை. என்னோடய கருமுட்டைகளை வேணான்னு ஒதுக்கிறாதீங்க. ஐ லவ் யூ. டேக் கேர். இந்த பொண்ணை பற்றி நம்ம என்ன நினைக்கிறது? அவன் நமக்கு நல்லது செஞ்சாலோ இல்லை கெட்டது செஞ்சாலோ எனக்கு தெரியல. ஆனால் அவள் கெட்டது இல்லை. இந்த லெட்டரை கொண்டு போய் சதீஷை கொடுத்துடலாம். ராதா சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கு. அவங்க வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கான். இந்த வார கடைசியில் வந்துடும், கொடுத்துறேன். வாங்கப்பா, வாங்கம்மா. லலிதா, என்னை மன்னிச்சிடுமா. அத்தை, நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு? எனக்கு அப்படி ஆகணும்னு இருந்திருக்கு, ஆயிடுச்சு. என்ன செய்யுது அத்தை? பாத்தியா அந்த பிள்ளையோட நல்ல மனசை பாத்தியா? அது ஏன் உனக்கு இல்லாம போச்சு? நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி இப்ப என்ன ஆக போகுது? லலிதா, முன்ன மாதிரி நீ கண்டதெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்ட. உன்னையும் நீ குழப்பிக்காத, தைரியமா இரு, உனக்கு நல்லதே நடக்கும். இதில் யோசிக்கிறதுக்கு என்னமாமா இருக்கு? என் கவலையெல்லாம் அவரை பற்றி தான். அவர் தான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காரு. கடவுள் கண்டிப்பாக உனக்கு நல்லதே செய்வார். நீ இப்படி இருந்தா பாவம் லலிதா, அவ என்ன செய்வா? கொஞ்சம் தைரியமா இருக்கு மதி. சாதனா, நான் இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? என்னது? ஆமாம், கல்யாணம் ஆகி 4 வருஷம் கழித்து இப்படி தனியாக பார்க்கல உட்காந்து டேட்டிங் பண்ணுவேன்னு
ஒருவேளை குழந்தை இருந்திருந்தா இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டோமோ? ஏன் குழந்தை மேலே பழிய போடுறீங்க? பிறந்திருந்தாலும் 3 வயசு பிள்ளையா உங்களையும் என்னையும் பார்க்க வர விடாமல் தடுக்க போகுது. அப்படி இல்லை சாதனா. குழந்தை இருந்திருந்தா நாம் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோமா? பிள்ளைய வச்சுக்கிட்டு பிளே கிரவுண்டில் விளையாண்டுக்கிட்டு இருப்போம். ஏன் அது சந்தோஷம் இல்லையா? அது ஒரு சந்தோஷம், இது வேற சந்தோஷம். கார்த்திக், எனக்கு குழந்தை வேணும் கார்த்திக். அது கடையில் கிடைக்கிறது இல்லை சாதனா. கார்த்திக், நான் விளையாடல, நிஜமா தான் சொல்றேன். ராதா நல்லவதான், நான் தான் அவளை தப்பா நினைச்சிட்டேன். நம்ம டாக்டர் கிட்ட கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாமா? சரி, போலாமா? சில சில சிலவென மனசுல ஒதுக்கிது பாட்டு, அது கல கல கலவென வகுப்பற சத்தத்தை கேட்டு. இல்லா, அஸ்வினி ஏன் ஆஃபீஸ்க்கு வரல? தெரியல. தெரியலன்னா என்ன அர்த்தம்? தெரியலன்னு அர்த்தம். இல்லா, மறைக்காத. அஸ்வினிங்க அவங்க அம்மா வீட்டில் இருக்கான்னு நினைக்கிறேன். என்னது நினைக்கிறியா? என்ன இல்லை இதெல்லாம்? அவங்க அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? இப்போ போய் அவள் காலில் விழுந்து அவளை கூப்பிட்டு வரணுமா? அவ்வளோ தானே போனா, அவ்வளோவே வரணும். நீயா இல்ல இப்படி பேசுற? எப்படி நீ இப்படி மாறின? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? நான் தானே. நீ ஒன்னும் சொல்லனா கூட எனக்கு தெரியும். அன்னைக்கு அஸ்வினி கூட என்ன தானே சொன்னா. அதுக்கு என்ன செய்ய போற? என்னால தானே பிரச்சனை, அதை நானே சால்வ் பண்றேன். நீ உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும் சாதனா. தேவையில்லாம அவகிட்ட பேச வேணாம். அவளுக்கு மரியாதை மறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. இருக்கட்டும், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சாதனா, நான் சொன்னா கேளு. அவளுக்கு டீசென்சி மேனஸ் இதெல்லாம் கிடையாது. வீணா நீ தான் அவமானப்பட போற. என்னோட ஃப்ரெண்ட் தானே என்ன அவமானப்படுத்த போறா? பரவாயில்ல, உன் இஷ்டம். மீட்டிங் நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஹலோ. ஹலோ அஸ்வினி, நான் சாதனா பேசுகிறேன்.
ஹலோ, நான் செல்வரத்தனை பேசுகிறேன். அங்கே அஸ்வினி இருக்காங்களா? நான் தான் பேசுகிறேன் மாமா. அஸ்வினி, ஏம்மா வீட்டுக்கு வராமல் இருக்க? உனக்கும் இலாவுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியாதுமா. ஆனால் நீங்கள் 2 பேரும் குழந்தைய பற்றி யோசிச்சிருக்கலாமே. என்னம்மா பேசாமல் இருக்க? கல்யாணமான ஒரு பொண்ணு அம்மா வீட்டில் போயிருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லைம்மா. நம்ம வீட்டுக்கு புறவிட்டு வா. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இல்லை மாமா, நான் வரமாட்டேன். அவரே என்னை வெளியே போன்னு சொல்லிட்டாரு, நான் வந்துட்டேன். அவரா இது வரைக்கும் என்னை கூப்பிடல, அதனால நான் நிச்சயமாக வரமாட்டேன் மாமா. எனக்கும் சுய கௌரவம் இருக்கு. என்னம்மா என்னம்மா நீ விட்டு கொடுக்காம பேசுற? உங்கள் குழந்தைய நீங்கள் மறந்துட்டீங்களா? நான் வந்து என் குழந்தைய கூட்டிட்டு போயிடுவேன் மாமா. என்னம்மா சொல்ற? ஆமா அஸ்வினி, ஆத்திரத்தில் இருக்க எந்த முடிவும் சரியா இருக்காதுமா. நீ இந்த மாதிரி யோசிக்கிறதே தப்பு. அவர் என்ன வெளியே போக சொன்னது தப்பு இல்லையா மாமா? நீங்க பொதுவா பேசலையே, அவருக்கு சாதகமா தானே பேசுறீங்க. நான் யார் பக்கமும் சாதகமா பேசுறேம்மா. நீயே என் பொண்ணு மாதிரி தான். நான் எல்லாரையும் கண்டிச்சேன். ஆனா அவரு என்ன வாண்டு வீட்டுக்கு கூப்பிடலையே மாமா. அஸ்வினி, எனக்கு வயசாயிடுச்சுமா. இலாவோ இல்லை நீயும், உங்கள யாராவது ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். அவ்வளோதாம்மா நான் சொல்வேன். தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறு வேறன்னு சொல்லுவாங்க. இலாவோட விஷயத்தில் தலையிடுறதுக்கு எனக்கு ஒரு வரம்பு இருக்குமா. வீட்டுக்கு மூத்தவனா என் கடமையை தான் செய்கிறேன், அவ்வளோதாம்மா. நான் உங்களை குறை சொல்ல மாமா, ஆனா அவரா வந்து என்னை கூப்பிட்டாதான் எனக்கு பெருமை. நீங்கள்லாம் படிச்சவங்கம்மா, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். பார்த்து செய்யுங்க, ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுங்க. இது உங்கள் வாழ்க்கை பிரச்சனை, சரியாம்மா? அவனை வச்சிடறேன்.